वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 11. இதுவரை நாம 10 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா நாம பார்த்து முடிச்ச அந்த 10வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்ததுனாக்கா, அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண விடாம தடுத்து அவனை காட்டுக்கு போக சொன்னது அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சது. அந்த 10வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல. அதே 10வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சத்யபாமாவினுடைய கடும் கோபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதாக கவி அழகா 6 வார்த்தைகள்ல வர்ணிச்சு நமக்காக காண்பிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 11, அந்த 11வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோமே. ஆனா அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்லுவோம் இல்லையா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ரீதியில அப்பா மீது, அதாவது தந்தையின் மீது அவர் கொண்ட அன்பின் காரணமா என்ன பண்றார், ராமன் காட்டுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகத்தை கவி இங்க வர்ணிக்கிறார். ஸ்லோகம் நம்பர் 11 அனுலோமம் அப்படிங்கிற ரீதியில. பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது, அதாவது தன்னுடைய குற்றத்தை பொறுத்தருளும்படி சத்யபாமாவனிடத்துல கேட்கறதுக்காக கிருஷ்ணர் அவளுடைய இல்லத்துக்கு செல்லுதல் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியத்தை கொண்ட இந்த ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். இதுல முதல்ல 11வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், அதை தொடர்ந்து அன்வயா, மேலும் அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 11 அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல என்னுடைய தாத்பரியம் என்னவா இருக்கு, ராமர் பித்ருபக்தியாலே காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது. என்ன ஸ்லோகம் அது, வரமான தசத்யா சக்ரீத பித்ராதராதஹோ பாஸ்வரஹ ஸ்திரதீரஹ அபஹாரூராஹ வனகாமி அசௌ. வரமானத சத்யா சக்ரீத பித்ராதராது அஹோ பாஸ்வரஹ ஸ்திரதீரோ அபஹாரூராஹ வனகாமி அசௌ அப்படிங்கிறது ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் என்ன அப்படின்னாக்கா, வரமான தசத்யா சக்ரீத பித்ராதராத், ஒரே சமஸ்த பதம். வரமான தசத்யா சக்ரீத பித்ராதராத் அஹோ பாஸ்வரஹ ஸ்திரதீரஹ அபஹாரூராஹ வனகாமி அசௌ இது பதச்சேதः. வரமான சத்யா சக்ரீத பித்ராதராத் அஹோ பாஸ்வரஹ ஸ்திரதீரஹ அபஹாரூராஹ வனகாமி அசௌ இது பதச்சேதः அथवा பதவிபாகன்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன பதங்களை நம்ம பதமா பிரிச்சோமோ அந்த பதங்களை நாம அன்வய அப்படிங்கிற கிரமத்துல நாம எழுதிக்க போறோம். அதுல முதல் பதம் என்ன அன்வயத்துல, பாஸ்வரஹா. முதல் பதம் என்ன அன்வய கிரமத்துல, பாஸ்வரஹா. அடுத்த பதம் ஸ்திரதீரஹ. ஸ்திரதீரஹ
முதல் பதம் பாஸ்வரஹ. இரண்டாவது பதம் என்ன? ஸ்திரதீரஹ. மூணாவது பதம் வரமானத சத்யாசக்ரீத பித்ராதராத். அந்த சமஸ்தவத்தை அப்படி எழுதிக்கணும். முதல் பதம் என்ன எழுதணும்? பாஸ்வரஹ, ஸ்திரதீரஹ. அடுத்தது வரமானத சத்யாசக்ரீத பித்ராதராத். அடுத்தது அபஹாரூராஹ. முதல் பதம் என்ன? பாஸ்வரஹா. இரண்டாவது பதம் என்ன? ஸ்திரதீரஹா. மூணாவது பதம் என்ன? வரமானத சத்யாசக்ரீத பித்ராதராத். ஒரே பதமா அதை எழுதி பொறுமை எழுதுங்க, அவசரம் இல்லை. அடுத்தது அபஹாரூராஹ. அபஹாரூராஹ உங்களுக்கு எழுதுறதுக்கு சஃபிஷியன்டான டைம் கொடுத்து தான் பண்றோம். இப்போ நாம உட்கார்ந்து எழுதாம இருந்தோம்னா கஷ்டம். அபஹாரூராஹ. அசௌ அசௌ வனகாமி. வனகாமி. அஹோ. கடைசி பதம் என்ன? அஹோ. அது ஆச்சரிய வார்த்தை. அஹோன்றது ஆச்சரியமா சொல்ல மாட்டோமா? அஹோ அப்படின்னா ஆச்சரியமான ஒரு வார்த்தை அஹோ அப்படிங்கிறது. எதனால அந்த ஆச்சரியம்? ராமர் காட்டுக்கு போனான்றது ஒரு ஆச்சரியம் தானே. பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டிய ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக என்ன பண்றார்? காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது சாதாரண சாமான்யமான விஷயமா அது? அஹோ. அஹோன்னா ஆச்சரியமான வார்த்தை. ஏன்னா வனகாமி காட்டிற்கு சென்றார். வனகாமின்னு அர்த்தம் காட்டிற்கு சென்றார் அர்த்தம். யார் காட்டுக்கு சென்றார்? அசௌ. அசௌனா இந்த ராமர். அசௌனா இந்த ராமர் என்ன பண்ணார்? வனகாமி. வனகாமி அர்த்தம் காட்டிற்கு சென்றார். வனம் ஆகாமி, வனம் வனகாமி. இப்போ பாருங்க, எப்பேற்பட்டவன்றது அதை நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக பாஸ்வரஹ. பாஸ்வரானா பாகன ஒளி. பாஸ்வரானா ஒளி பொருந்திய. பாஸ்வரான அர்த்தம் ஒளி பொருந்திய இல்லையா? பாஸ்வரஹன் அர்த்தம் ஒளி பொருந்தியவர், பிரகாசிப்பவர் அர்த்தம். ஒளி பொருந்தியவர் அல்லது பிரகாசிப்பவர் அப்படிங்கிறதாக அர்த்தம். அப்படி ஒளி பொருந்திய ஸ்திரதீரஹ. ஸ்திரதீரஹ. ஸ்திரதீரான என்ன அப்படின்னாக்கா, அதாவது தைரியம் கொண்டவர். எப்பேற்பட்ட தைரியம்னாக்கா, சில பேர் தைரியசாலியா இருப்பா, ஆனா சில நேரங்கள்ல அவருடைய தைரியமானது ஆட்டம் கண்டுடும். எப்பவுமே தைரியமா இருக்க மாட்டா. ஆனா ராமர் அப்படி இல்லை. அவருடைய தைரியம் இருக்கே அது ஸ்திரம், ஸ்திரமான தைரியம். அதனாலதான் ஸ்திரதீரஹா, நிரந்தரமான இல்லையா, ஒரு அந்த ஷேக்கிங் அது கொஞ்சம் கூட இருக்காது இல்லையா? அப்பேற்பட்ட தைரியம். சில பேர் தைரியமா இருப்பா, ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய தைரியம் அந்த ஷேக்கிங் அப்படி ஒரு ஆட்டத்தை கண்டுரும் இல்லையா? ஆனா இவருடைய தைரியம் ஆட்டம் காணாத தைரியம்னு வர்ணிக்கிறார் கவி. ராமர் எப்பேற்பட்டவர்? ஸ்திரதீரஹா. அதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ராமர் பாஸ்வரஹா, பிரகாசிப்பவர்னு பார்த்தோம் இல்லையா? பேர்பட்ட ராமர். அடுத்தது என்ன பதத்தை எடுக்கிறார் அப்படின்னாக்கா, வரமானத சத்யாசக்ரீத பித்ராதராத் அப்படிங்கிற பதத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது உயர்ந்தவர்களிடமிருந்து உண்மையானவர் இல்லையா? அந்த உண்மையின் உருவம் அப்படின்னா யாரு? இவர் தான். அப்படி ஏன் அப்படின்னாக்கா, தந்தையின் சொல்படி அது அப்படியே அப்பா என்ன சொல்றாரோ அது அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவர் இல்லையா? பித்ராதராத். அப்பா என்ன மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொல்றாரோ அது பிறகு அந்த சொல்ல தட்டாதவர் அர்த்தம் இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா, தந்தை இடத்துல அப்பேற்பட்ட பக்தி கொண்டவர் அப்படிங்கிறதாக உயர்ந்தவர்களாலே வரம். வரம்னா என்ன அர்த்தம்? வரம்னா அது ஒரு பூன் இல்லையா? அது எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையா? அது ஒரு வரம். எப்படி அது வரமானவர்?
அப்பேற்பட்டவரான அந்த ஏன் அப்படின்னாக்கா அப்பா ஒரு வரத்தை கொடுத்துட்டார். யாருக்கு? கைகேயிக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வதத்தை, அந்த சத்தியத்தை, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவரிடத்துல இருக்கு. அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சத்தியத்தை கொடுத்துட்டார் இல்லையா, வரத்தை கொடுத்துட்டார் கைகேயிக்கு இல்லையா. கொடுத்ததுனால என்ன பண்ணணும், இப்போ அந்த குலத்தினுடைய மானத்தையே மதிப்பையே இவர் என்ன பண்ணுவார், காப்பாத்தி கொடுத்தார் இல்லையா. இப்பேற்பட்ட அந்த பொறுப்பு அது. இல்ல இல்ல அப்பா சொன்னார், நீங்க அப்பாவிட்டே போய் கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போற இந்த காலத்துல. ஆனா அப்பா சொன்ன அந்த வாக்கியத்துக்காக, சத்தியத்துக்காக, தானத்துக்காக, அந்த அந்த வரத்துக்காக தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பொறுப்பேத்துட்டார். அதனால அவர் கொண்டாடப்பட்டார் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு ராமர். இது எல்லாரும் பண்ணுவாள அந்த மாதிரி. அதனாலதான் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவர். அப்படி உயர்ந்தவர்களாலே உண்மையின் உருவமானவராக என்னைக்குமே ஒரு நாள் கூட இல்லை, இன்னைக்கு கேட்பார் நாளைக்கு கேட்காம போயிடுவார் அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே அப்பாவனுடைய சொல் பிரகாரம் கேட்டு பக்தி கொண்டவராக இருக்கக்கூடிய அப்படி கொண்டாடப்படவர் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்கோ, அபஹாரோரான்னு சொல்றார். அபஹாரோரனா தன்னுடைய ஒரு மார்பகம் இருக்கு, அதுல இருந்து ஆரத்தை கைட்டி போட்டார் இல்லையா. இது மற்ற நகைகளுக்கு உபலட்சணம் சொல்றான். காட்டுக்கு போன போது ராமர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா எல்லா நகைகளையும் துறந்தார்னு அர்த்தம். அப்படி தன் மார்பில் இருந்த ஆரத்தை கழற்றி போட்டவர் அபஹாரோராக இல்லையா. எல்லா நகைகளையும் துறந்தவர், பேர்பட்டவர் அவர். அதனால தன் பிதாவான தசரதம் அப்பேற்பட்ட மதிப்பு கொண்டிருந்த காரணத்தினால ராமர் பண்ணின எல்லா காரியங்கள் இல்லையா இந்த ஸ்லோகத்தை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அஹோ அப்படின்னு அர்த்தம், கேட்டாலே இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு வியக்கக்கூடிய வகையில ராமருடைய வாழ்க்கையானது இருந்தது அப்படிங்கிறதாக இங்க கவி சொல்ற. அப்பேற்பட்ட ராமர் என்ன பண்ணார், வனகாமி. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. போயிட்டு ஏன்னா ஸ்திரதீராக, அப்ப கொஞ்சம் கூட அந்த தைரியம் அங்க எங்க போக, என்னடா இது அப்பா சொல்றாரு நம்மள அப்படின்னு அந்த தைரியத்தையும் கைவிடல. ஏன்னா அப்பாவுடைய வரதான வரமானத சத்யா சக்ரீத பித்ராதராத், அப்பா சொன்ன அந்த வரம் கொடுத்துட்டார் இல்லையா, சத்தியத்தை அதை காப்பாத்தணும். ஏன்னா அது தன் குலத்திற்கானது இல்லையா. பிற்காலத்துல தன் அப்பா சொன்ன சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போனான்ற ஒரு பெயர் இவருக்கு வந்துடக்கூடாது இல்லையா. அந்த விஷயத்துல அவர் ரொம்ப ஜாகிரதையா இருந்தார். அதனால அபஹாரோராக தன்னுடைய மார்பகத்துல அணிஞ்சிருந்த அனைத்து விதமான ஆபரணங்களையும் கழட்டி போட்டுட்டார். ஸ்திரதீரா பாஸ்வரா, அப்பேற்பட்ட ராமர் அசௌ இந்த ராமர் வனகாமி. அகோ அகோனா ஆச்சரியமான வார்த்தை, காட்டுக்கு போயிட்டார் அப்படிங்க. ராமர் பித்ருபக்தியாலே காட்டுக்கு போனார், வேற எந்த காரணத்துக்காக போல. அப்பா மீது கொண்ட அந்த பக்தி, அவருடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான தன் அப்பாவிற்காக இத்தகைய பெருமைகள் வாய்ந்த அந்த தசரதம் இருந்த பக்தியின் காரணமாக தான் என்ன பண்ண ராமர் சுகபோகங்கள் எல்லாம் துறந்து காட்டுக்கு போனார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் இல்லையா. வரமானத சத்யா சக்ரீத பித்ராதராதஹோ பாஸ்வரஹ ஸ்திரதீரஹ அபஹாரோராக வனகாமி அசௌ அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். எந்த கிரமத்துல, அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தை. அதனுடைய பாவார்த்தம் என்ன, அதாவது மதிப்பு மிக்கவர், சத்தியத்தை இல்லையா பாதுகாக்கக்கூடியவர், தன்னுடைய அப்பாவின் மதிப்பிற்குரிய அப்பாவினுடைய தந்தை மீது கொண்ட பக்தியினால புகழ்பெற்றவர், மேலும் தைரியமானவர், அலங்கார பொருட்கள் இல்லாமலே ராமர் ஜொலிக்கக்கூடியவர், பிரகாசிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த ராமர் என்ன பண்ணார், காட்டிற்கு புறப்பட்டார். வனகாமி அசௌ இந்த ராமஹா வனகாமி, காட்டுக்கு போனார் அப்படிங்கிறதாக 11வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோமையானா அந்த அர்த்தமானது நமக்கு கிடைக்கிறது. மேலும் 11வது ஸ்லோகம் பிரதிலோமம் அப்படிங்கிற இதில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்வயம், பாவார்த்தம் பார்க்கலாம். பாருங்க. சௌமியகான வராரூஹாபரஹ
தீர ஸ்திர சுபாவாஹ கோதராத் அத்ர ஆபித ஹ்ரீ சத்யா சதனம் ஆரவா சௌமியகான வராரூஹா பரஹா தீர ஸ்திர சுபாவாஹ கோதராத் அத்ர ஆபித ஹ்ரீ சத்யா சதனம் ஆரவா அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். அதோட பதச்சேதம் என்ன? சௌமியகான வராரூஹா பரஹ தீரஹ ஸ்திரஸ்வபாவாஹ ஹோ தராத் அத்ர ஆபித ஹ்ரீ சத்யாசதனம் ஆர வா இது பதச்சேதः. இப்ப இந்த பதச்சேதம் பண்ண பதங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வய பிரகாரம் அதை வரிசைப்படுத்த போறோம். முதல் பதம் என்ன? அத்ர. அத்ரனா இங்கே அர்த்தம். அத்ரனா துவாரகையில். அத்ர சௌமியகான வராரோஹா பரஹா. சௌமியகான வராரோஹா பரஹா இது 2வது பதம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சௌமியன்னா அழகுன்னு அர்த்தம். எது அழகு? கானம். கானம்னா பாடல். சரி, அது யாரால பாடக்கூடிய பாடல்? எனக்கு அழகிய பாடல்களை பாடக்கூடிய மனைவியிடம் லயிப்பவர் அர்த்தம். சௌமியகான வராரோஹா பரஹா கிருஷ்ணரை குறிக்கிறது. சரி, எப்படி அவருக்கு அந்த அர்த்தம் குறிக்கிறது அப்படின்னாக்கா, அழகிய பாடல்களை பாடக்கூடிய மனைவியிடம் லயிக்கக்கூடியவர். சௌமியகான வராரோஹா பரஹான்றது 2வது பதம். முதல் பதம் என்ன அர்த்தம்? அத்ர. அத்ரனா இந்த துவாரகையில் சௌமியகான வராரோஹா பரஹா அழகான பாடல்களை பாடக்கூடியவளான சத்யபாமா, அவளிடத்துல லயிக்கக்கூடியவர் யாரு? கிருஷ்ணர். மேலும் என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்திரஸ்வபாவாஹ. அடுத்த பதம் ஸ்திரஸ்வபாவாஹ. எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா, அவரும் என்ன சொல்றது, ஒளி பொருந்தியவர். எப்படி ராமரை ஒளி பொருந்தியவர் பார்த்தோமோ, அதே மாதிரி கிருஷ்ணரும் ஒளி பொருந்தியவர். இதால தேஜஸ் இல்லையா? அப்படி தேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பிரகாசிப்பவர். என்ன பண்ணார்? அப்படி இருந்துமே அவருடைய சுபாவம் எப்படியா இருக்கு அப்படி பாருங்க. கிருஷ்ணர் அப்படின்னாக்கா தீரஹா. மேலும் அடுத்த பதம் ஒன்று கொடுக்கிறா. ஸ்திரஸ்வபாவான என்ன அர்த்தம்? அழகிய ஒளி பொருந்தவர், பிரகாசிப்பவர். தீரஹா அடுத்த பதம். அன்வயத்தில் அடுத்த பதம் என்ன? தீரஹா. தீரன் என்ன அர்த்தம்? வீரனான கிருஷ்ணன். இப்படி வீரம் பொருந்தியனா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஆபித ஹ்ரீ சத்யாசதனம். அடுத்த பதம் ஆபித ஹ்ரீ சத்யாசதனம் அப்படிங்கிற பதத்தை அன்வயத்துல பார்க்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தான் பண்ணக்கூடிய செயலால பயம் கொஞ்சம் அவமானத்தால சூழப்பட்டு சத்யபாவனுடைய இருப்பிடத்தை போறார் சுவாமி. இப்போ கொஞ்சம் ஆபித ஹ்ரீ சத்யாசதனம். சதனம்னா அவருடைய வீடு. யாருடைய வீடு? சத்யபாமாவனுடைய வீடு. அந்த வீட்டுக்கு போறார். எப்படி போறாருனாக்கா, பயந்துட்டே போறார் இல்லையா? சத்யபாமாவோட வீட்டுக்கு போனார். அவர் என்னதான் தேஜஸ்னால பிரகாசிப்பவரா இருந்தாலும், தீரஹா வீரம் பொருந்தியவரா இருந்தாலும், இப்போ அந்த பாரிஜாத மலர் ருக்மணிக்கு கிடைச்சிருது அப்படிங்கிற விஷயத்த சத்யபாமா தெரிஞ்சுட்டு கோபிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல கிருஷ்ணர் சத்யபாமாவனிடத்துக்கு போனோம். இயல்பாகவே பிரகாசமானவர், தீரர், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப அவ கோபமா இருக்காளே, அந்த இடத்துக்கு போகும்போது பயந்துட்டே தானே போனோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது இல்லையோ இல்லையா? அதனால எப்படி இருக்கார்? ஆபித ஹ்ரீ சத்யாசதனம். தன்னுடைய செயல் ஏன்னா அப்ப என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய செயல்னாக்கா அந்த பாரிஜாத மலரை ருக்மணி கொடுத்துட்டார். அதனால பயம் மற்றும் அவமானத்தால சூழப்பட்ட அவர் சத்யபாமாவனுடைய இருப்பிடத்தை, சதன்னா இருப்பிடம், இருப்பிடத்தை என்ன ஆறுது அப்படின்னாக்கா தராத். தராத் வா. தராத்வான அர்த்தம் பயத்தோட. தராத்வான தராத்னா பயத்தோட என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஆர கிரியாபதம். அடுத்தது என்ன? ஆர. ஆரன கிரியாபதம் அடைந்தார் அர்த்தம்.
ஆரங்கிறது கிரியாபதம் அடைந்தார் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியா ஒரு பதம் ஹோ அப்படின்ற ஒரு பதம் ஓனா அந்தோ சொல்றோம் இல்லையா, ஒரு ஆச்சரியத்தோட சொல்லக்கூடிய பதம். அங்க போன இதுல என்ன பார்த்தோம், அஹோன்னு பார்த்தோம். இங்க ஹோ அப்படிங்கிற ஒரு பதத்தை ஆச்சரியத்தோட பார்க்கும். என்ன இதனுடைய தாற்பயம்னாக்கா, கிருஷ்ணர் சத்யபாமாவனுடைய வீட்டுக்கு போதல் அப்படிங்கிறது மெயினான கான்செப்ட். சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, கவி உறுதியான சுபாவமும் வீரமும் கொண்டவர் யாரு, கிருஷ்ணர். அவர் ஒளி பொருந்தியவர், மேலும் அழகிய பாடல்களை பாடக்கூடிய தன்னுடைய மனைவியான சத்யபாமாவிடம் லயிப்பவர். அப்பேற்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் இப்ப என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தன்னுடைய செயலால பயம் மற்றும் அவமானத்தால சூழப்பட்டவர் இருந்துருக்க. அப்படி இருந்துட்டே அந்த சத்யபாமாவுடைய இடுப்பத்தே போறார். அகோ அப்படிங்கிறவர் ஒரு ஆச்சரியம். இப்படி ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு ஸ்திரசுபாவாக, மேலும் தீரஹா இருந்தாலும் தராத் கொஞ்சம் பயத்தோட, தராத் வா கொஞ்சம் பயந்துண்டே. அதாவது வான் ஏன் பிரயோகிக்கிறான்னா, பயப்படுறாரா இல்லையா, கிருஷ்ணருக்கு ஏன் பயம் இருக்க போறது, அவர் பண்ணாத மாயாஜாலங்களா ஒரு லீலைகளா, இப்படி இருக்கும்போது பயந்தா மாதிரி நடிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில கிருஷ்ணர் இருக்காரா ஹோ அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறார். சௌமியகான வராரோஹா பரஹா தீரஹா ஸ்திரஸ்துபாவாஹ ஹோதரா தத்ர ஆபிதஹ்ரி சத்யாசதனம் ஆரவா அப்படிங்கிறது இந்த 11வது ஸ்லோகம். எந்த கிரமத்துல அப்படின்னாக்கா, பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல நாம இந்த 11வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். சோ இப்படியாக இன்றைய தினம் நாம எடுத்துட்டது 11வது ஸ்லோகம் அப்படிங்கறத எடுத்துட்டு அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிற கிரமத்துல நாம பார்த்தோம். சோ 11வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிறது என்ன ஸ்லோகம், அது வரமானத சத்யாசக்ரீத பித்ராதரா தகோ பாஸ்வர ஸ்திரதீர அபஹாரூராஹ வனகாமி அசௌ. பிரதிலோமம் சௌமியகான வராரோஹா பரஹ தீரஸ்திரஸ்வபாவாஹ ஹோதராத் அத்ர ஆபித க்ரீ சத்யாசதனம் ஆரவா அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். ஸோ இதுவரை நாம 11 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஸோ நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை அவகாசம் கிடைக்கும் பொழுது நீங்க நன்னா அபியாசம் பண்ணிட்டே வாங்கோ. நிறைய பேர் எழுதுறேன், நிறைய பேர் ஹோம்ஒர்க் கணக்கு விடாம எழுதி அமைச்சுன்னு இருக்கா. அதனால அதையும் பண்ணுங்கோ. வீடியோஸும் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்றோம், அவகாசம் கிடைக்கும் பொழுது அதையும் வச்சு பார்த்துட்டு நீங்க எழுதிட்டு வாங்கோ. எழுதுனதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது நீங்க தான் எவாலுவேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதுனால சாட்சாத்தா இருந்தா நம்ம நீங்க எழுதுறத வந்து டிக்டேட் பண்ணி இந்த கரெக்ஷன் பண்ணி பண்ண முடியும். ஆன்லைன்ல இருக்கிறதுனால நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஆனா நீங்க தான் உங்களுக்கு நீங்களே எவாலுவேட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இந்த விஷயத்த சரி பண்ணிக்க வேண்டியது. தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதாः. ధన్యవాదాలు ధన్యవాదాలు స్వామి.